மேயர் பிரியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரான ராஜ்மோகன். ஆனால் ஒரு அமைச்சர் அதே போல் எம்எல்ஏ அப்படின்னு கூட பார்க்காம இந்த மேயர் பிரியா தாவைக்கா அமைச்சர் அப்படிங்கிறதுக்காக அவரை நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவமானப்படுத்துகிற மாதிரியான செயலில் நடந்துட்டு இருந்திருக்காங்க இந்த மேயர் பிரியா. ஸோ இதை பார்க்குறப்ப இந்த மேயர் பிரியா அவங்க அடங்க மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் எல்லாருமே மேயர் பிரியா அவங்க மேலே கொதிக்கிற மாதிரியான கோவப்படுற மாதிரியான சம்பவத்தை தான் இப்போ மேயர் பிரியா திரும்பவும் திரும்பவும் மீண்டும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி நேற்று நடந்த ஒரு பள்ளி வளாக நிகழ்ச்சியில் மேயர் பிரியா அவங்களுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர் என்ன மரியாதையை கொடுத்தாரு, ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு ஒரு அமைச்சர் அதே போல் எம்எல்ஏவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இந்த மேயர் பிரியா என்ன செஞ்சாங்க, இப்போ திரும்பவும் வெடிச்சிருக்க அந்த சர்ச்சையான விஷயம்தான் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம தமிழகத்தில் பள்ளிகள் எல்லாமே இப்போ ரீஓப்பன் ஆகி பள்ளிகள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இதில் முக்கியமாக நம்ம சென்னையில் இருக்கிற முக்கிய பள்ளி ஒன்றில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா அதே போல் சான்றிதழ் கொடுக்கும் விழா நடந்திருக்கு. ஸோ இதுக்கு கல்வி அமைச்சர் அப்படிங்கிற முறையில் ராஜ்மோகன் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் மரியாதை நிமித்தமாக மேயர் பிரியா துணை மேயர் 2 பேரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேருமே அவங்க வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வந்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வரத்துக்கு முன்னாடியே மேயர் பிரியா ஏற்கனவே அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அதனால் அமைச்சர் ராஜ்மோகன் மேயர் பிரியா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்தாரு. நேரடியாக மேயர் பிரியா அவங்க கிட்ட போய் அமர்ந்த ராஜ்மோகன் ஒரு சில வார்த்தைகள் சிரித்து சமரசமாக அவங்க கிட்ட ராஜ்மோகன் அவர்கள் நல்லபடியாக தான் அவர் பேசினார். ஆனால் அதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க முகமே மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ராஜ்மோகன் அவர் பக்கமே திரும்பாமல் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் ஸ்டேஜில் அங்கே மைக்கில் ஏதோ பேசுகிறாங்க. அவங்களையே கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜ்மோகன் அவர் பக்கம் துளி கூட திரும்பாமல் அப்படியே அந்த பக்கமே திரும்பிக்கிட்டு இருந்துட்டாங்க மேயர் பிரியா. இப்படி இருக்க அதுக்கு அப்புறமாக தான் மாணவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க, பரிசளிக்கும் அந்த சம்பவமும் நடக்குது. ஸோ அப்போது பள்ளி சம்மந்தப்பட்டவங்க மேயர் பிரியா அவங்க ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க. அவங்க கிட்ட சான்றிதழ் கொடுக்காம அமைச்சர் அதே போல் எம்எல்ஏ அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு பள்ளி சம்மந்தப்பட்டவங்க அந்த சான்றிதழை மேயர் பிரியா கிட்ட கொடுக்காம நேரடியாக ராஜ்மோகன் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதை பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த மேயர் பிரியா அவங்க ஷாக். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நிற்கிறோம், நம்மக்கிட்ட கொடுக்காம அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு மேயர் பிரியா அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் ராஜ்மோகன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் சரியாக நடந்துக்கிறாரு. அதாவது பக்கத்தில் மேயர் பிரியா அந்த பக்கம் அவங்க திரும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால அவங்கக்கிட்ட கூப்பிடாம இந்த பக்கம் துணை மேயர் இருக்காரு அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த சான்றிதழை நான் கொடுக்க போகிறேன் நீங்களும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி துணை மேயரை கூப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து தான் அந்த மாணவருக்கு அந்த சான்றிதழை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அடுத்து 2வது சான்றிதழ் கொடுக்கறதுக்கு உள்ள அந்த மேயர் பிரியா சான்றிதழை அவங்க கை நீட்டி வாங்குறாங்க. ராஜ்மோகன் அவர்கிட்ட நம்ம தான் கொடுக்கணும், இவங்க கொடுக்கக்கூடாது, நமக்கான அந்த முதல் உரிமை மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சான்றிதழை இவங்க வாங்குறாங்க. அதுக்கடுத்து மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ராஜ்மோகன் அவர் கூட சேர்ந்து 2 பேருமே அந்த சான்றிதழை கொடுக்குறாங்க. இப்படி அடுத்த சான்றிதழ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மேயர் பிரியா அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ராஜ்மோகன் அவர்கிட்ட போகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் அவங்க நடந்துக்கிறாங்க. இப்படி புரோட்டோக்கால் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த மேயர் பிரியா இந்த இடத்துல அவங்க புரோட்டோக்காலை மறந்துட்டாங்களா அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை பார்க்குற எல்லாருமே கோபப்படுறாங்க. ஏன்னா ராஜ்மோகன் அப்படிங்கிறவர் அவர் அமைச்சர் மட்டும் கிடையாது, அவர் ஜெயிச்ச எம்எல்ஏ. ஆனால் மேயர் பிரியா அவங்கள விட 2-3 மடங்கு அதிக பவர் கொண்ட ஒரு இடத்துல தான் ராஜ்மோகன் அவர் இருக்கார். இப்படி இருக்க ராஜ்மோகன் அவருக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய வேலை பண்ண வேண்டிய இடத்துல தான் மேயர் பிரியா அவங்க இருந்து வேலை செய்யணுமே தவிர அவருக்கு சமமாக அந்த ஸ்டேஜில் மேயர் பிரியா அவங்க செயல்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா மேயர் பிரியா அவங்க ஒரு எம்எல்ஏக்கு சமமானவங்க கூட கிடையாது. ஆனால் ராஜ்மோகன் அவர் எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த உயர்ந்த பதவியான அமைச்சர் இடத்துலையுமே அவர் இருக்கார். ஆனால் மேயர் பிரியா இந்த இடத்துல அமைச்சர் ராஜ்மோகன் அவருக்கு ஈக்குவலாக தன்னை அந்த ஸ்டேஜில் அவங்க காட்டிக்கிட்டதே ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு இந்த சம்பவம் இந்த விஷயத்தை பார்த்த எல்லாருமே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்மோகன் அவருக்கு ஸ்டேஜில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காம அவருக்கு சமமாக அந்த இடத்துல அவருக்கு கிட்ட போன அந்த சான்றிதழ் எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டு நம்ம கொடுக்கணும், நம்ம கிட்டே இருந்தால் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு மேயர் பிரியா
இந்த விஷயத்தில் அவங்க செஞ்சது இதை பார்த்த எல்லாருமே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் ஸ்டேஜில் 2 பேருமே உட்காராங்க. அப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அமைச்சர் அவருக்கு ஈக்குவலாக நம்ம உட்காந்துருக்கோம், அவருக்கான மரியாதை அந்த இடத்துல நம்ம தரணும், அமைச்சர் அவருக்கான அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி துளி கூட இல்லாமல் ஒரு மாதிரி கையை கட்டிக்கிட்டு திமிராக அந்த பக்கம் ஸ்டேஜை பார்த்துக்கிட்டு மூஞ்சை திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் அந்த இடத்துல மேயருக்கான மரியாதையை ஆரம்பத்திலேயே அவர் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த இடத்துல மேயர் பிரியா ராஜ்மோகன் அவர் எம்எல்ஏ ப்ளஸ் அமைச்சர் அப்படிங்கிற மரியாதையை துளி கூட தராமல் இந்த மேயர் பிரியா தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அடங்க மாட்டாங்களா இவங்க அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி மோசமாக தொடர்ந்து மேயர் பிரியா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ திரும்பவும் தமிழக வெற்றி கழகம் அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கிட்டையுமே மோசமாக செயல்பட்டு இருந்திருக்காங்க நேற்று நடந்த ஒரு பள்ளி விழா சம்பவத்தில். ஸோ அதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து வெறுப்புடன் அவர் புறப்பட்டு போயிருக்காரு. நடுவில் பத்திரிகையாளர்கள் எல்லாமே கேள்வி கேட்டாங்க, ஆனாலுமே பெருசாக பதில் சொல்லிக்காம அங்கேருந்து கொஞ்சம் கோபமாகவே பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் புறப்பட்டு போயிட்டாரு. ஸோ மேயர் பிரியா தொடர்ந்து அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க விசேஷம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வராங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே சர்ச்சை ஆகுது. இன்னைக்கு நடந்த இந்த சர்ச்சையை பற்றின இந்த விஷயத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.